8 மாவட்டத்துல 92 எம்எல்ஏ 16 எம்பி வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டே கண்ட்ரோல் பண்ற எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். அந்த மூச்சு பிடிச்சி பேசுறதுனால பின்னாடி ஸ்பைனல் கார்டில் போய் அழுத்தம் கொடுத்ததுனால நான் மயக்கம் போட்டு தேட்டர்லேயே வந்துட்டேன். அதனால தான் மற்றவங்க யாரும் அந்த வாய்ஸை ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி, ஏன்னா அவர் அப்படியெல்லாம் பண்ணியிருப்பார். இந்த சிரிப்பும் பார்த்திங்கன்னா சந்தானம் கூட ஒரு படத்தில் சொல்லுவார், குழந்தை 2 பாத்ரூம் போகிற மாதிரி சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 3-4 தடவை அந்த ரீலை போட்டு 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 பார்த்து அப்புறம் டேக் போகலான்னு சொல்லி பண்ணிவிட்டு டேக் போகும்போது பார்த்தா ஒரு கட்டத்தில் என்னுடைய வாய்ஸே கேட்கல. உள்ளோம் டேரக்டர் சார் ராஜேந்திரன் சார்ன்றாரு, கேட்கல. என்னென்னு பார்த்தா அந்த மூச்சு பிடிச்சி பேசுறதுனால பின்னாடி ஸ்பைனல் கார்டில் போய் அழுத்தம் கொடுத்ததுனால நான் மயக்கம் போட்டு தேட்டர்லேயே வந்துட்டேன். அது அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியல. அப்புறம் தேட்டரில் எல்லாம் ஓடி வந்து பார்த்தா மயக்கம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி அவருக்கு பேசுறது ரொம்ப கஷ்டம். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதனால தான் மற்றவங்க யாரும் அந்த வாய்ஸை ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி, ஏன்னா அவர் அப்படியெல்லாம் பண்ணியிருப்பார். இந்த சிரிப்பும் பார்த்திங்கன்னா சந்தானம் கூட ஒரு படத்தில் சொல்லுவார், குழந்தை 2 பாத்ரூம் போகிற மாதிரி சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப கஷ்டம். அந்த டயலாக் தான் நான் சிரிச்சுக்கிட்டே அவர் போலீஸ்னு. ஆமாம், திடீர்னு ஏதாவது ஒன்று சொல்லிடுவார். ஆக்சுவலி நீங்கள் ஒரிஜினல் படம் பார்த்தீங்கன்னா அவர் போலீஸ் அப்படின்னு தான் கத்தியிருப்பார். அதை காமெடியாக மாற்றினது நான். இந்த டோனில் போயிட்டு போலீஸ் அப்படின்னு மாற்றி கத்துனது, அதுதான் அவருக்கு என்னை ரொம்ப பிடிச்சதுக்கே காரணம்.